தமிழ்நாட்டுக்கு என்று பேரறிஞர் அண்ணா அமைத்துக் கொடுத்த சிறப்பு திட்டம் இருமொழி கொள்கை. அந்த சட்டம் இயற்றப்பட்ட நாளிலிருந்து பிறழவே இல்லை, சற்றும் அசைந்து கொடுக்கவில்லை. கலைஞர் காலத்திலும், தளபதியின் காலத்திலும், எம்ஜிஆர் காலத்திலும், ஏன் ஜெயலலிதா அவர்களின் காலத்திலும் கூட இருமொழி கொள்கை விட்டு தமிழர்கள் பின்வாங்கவில்லை. எனவே இருமொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டின் கலாச்சாரம், தமிழ்நாட்டின் கல்வி அடையாளம். அதை விட்டு நாங்கள் புரளமாட்டோம், பிறளமாட்டோம் என்பதை மத்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு, நடுவண் அரசுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இது உறுதியாக இருப்போம். இப்போது திராவிட மாடல் அரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி, பஞ்சாபில் பஞ்சாபி என்ற தாய்மொழி கட்டாயம் என்று சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. பல மாநிலங்களிலும் தாய்மொழி கட்டாயம் என்ற சட்டம் இயற்றப்படுகிறது. இந்தியா முழுக்க தெரிந்துவிட்டது ஹிந்தியால் தாய்மொழிகளுக்கு ஆபத்து வரப்போகிறது என்று. மராத்தி எடுத்துக் கொள்ளுங்கள், மராத்திக்குள் இந்தியை நுழைய விட்டார்கள். மராத்தி தன் முகத்தை இழந்து விட்டது, தன் அடையாளத்தை போக்கிக் கொண்டு விட்டது. எனவே இந்தியை அமரவிட்டால் இந்தி என்ற புல்லுருவி அந்த தாய்மொழியின் சத்தை உறிஞ்சி குடித்துவிட்டு தான் வளரும் தாய்மொழியை கொல்லும். எனவே இந்தி என்ற புல்லுருவியை எந்த ஒரு மாநிலத்துக்குள்ளும் அனுமதிக்க கூடாது என்பது தமிழர்கள் இந்தியாவுக்கு விடுக்கிற தேசிய கொள்கை.